போன சாப்டரோட முடிவுல ஆபீசர் ஃபேங்கோட சேர்ந்து அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே 15 நாளுக்கு அப்புறம் நானும் ஷானும் சேர்ந்து ஒரு பயங்கரமான மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலா அவங்க வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஸ்மக்லர்ஸ். அது நடந்து 3 நாளுக்கு அப்புறம் நான் சிஸ்டர் சாங் கூட சேர்ந்து அட்வான்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கேன். ஒரு ராபரி பண்ற சைபாக டிஃபீட் பண்ணி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ஃப்ரெஷ்மேனா சேர்ந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையில என்னுடைய ரூம்ல நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு வழியா வேர்த்து விறுவிறுத்து என்னுடைய செகண்ட் ரவுண்ட் பாடி டெம்பரிங்க முடிச்சிட்டேன். அப்போ அங்க ஓடி வந்த ஷானும், சென், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாடி டெம்பரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க இதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன அதுக்குள்ளயா நீ இந்த பிளட் டெம்பரிங் டெக்னிக்க ஸ்டார்ட் பண்ணி 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்க. நீ ஆர்டினரி பீப்புள சர்பாஸ் பண்ற அளவுக்கு ரொம்பவே டேலண்டா இருக்க. ஆனா ஷான் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தா. சென், நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணா என்னுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 9th ரேங்க் போயிடணும். ஆனா நான் இன்னும் 6th ரேங்க்ல தான் இருக்கேன். இதை கேட்டுச்சுன்னு யோசிச்சு பார்த்துட்டு, உன்னுடைய பிசிக்கல் பவர் கம்மியா இருந்தாலும் QI அண்ட் பிளட் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதனாலதான் உன்னுடைய பாடி வந்துட்டு பிசிக்கல் பவர் அதிகமாகறதை விட உன்னுடைய கண்ட்ரோல்ஸ் அதிகமாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஷானா அப்செட் ஆயிடுறான். அப்ப நான் எப்பவுமே உன்னை பீட் பண்ண முடியாதான்னு கேட்க பதிலுக்கு நான் சீட் கோடுங்கிற கோடக்ஸை யூஸ் பண்றவன். ஒருவேளை நீ என்ன கேட்ச் பண்ணிட்டானா அது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும். இந்த சீன் இங்கேயே முடிய அப்படியே ரிசர்ச் ரூம்ல சாங் வந்துட்டு இந்த அப்பேச்சரை எப்படி ஓபன் பண்றது, இதே நேரத்துல நானும் கன்னத்துல கைய வச்சுட்டேன். ஒருவேளை பாடி டெம்பரிங்க 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா அப்பேச்சரை ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு சாங் வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்கேஸ் நீ சொன்னது உண்மையா இருந்தா ஆர்டினரி பீப்புளால இந்த டெக்னிக்க கத்துக்கவே முடியாது. சரி, சீரியஸான விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம யூனிவர்சிட்டியில இருக்க பெரிய ஆளுங்களுடைய லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிக்க நம்மளுக்கு தான் காசிப்னால பிடிக்காது. உடனே நான் டாபிக்கை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் எவ்வளவு கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கேன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு 2400 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல உடனே மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணி அந்த பாய்சன் மங்குசுடைய கோடக்ஸ் அன்லாக் பண்றதுக்கு 45 கிலோமீட்டர் இருந்தா போதும். உடனே நான் வந்துட்டு, சிஸ்டர் சாங், எனக்கு ஒரு 45 கிலோ பாய்சன் மாங்கூஸ் மீட்டை ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களான்னு கேட்க இதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டு, எதுக்கு அவ்வளவு மீட்டை ஆர்டர் பண்ண சொல்றான் அப்படின்னு கேட்க அது எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க அந்த மீட்டை வாங்கிட்டு என்னுடைய ரூமுக்கு போனேன். ஏன்னா அந்த இடம் தான் ரொம்பவே சேஃப். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மங்கஸுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண கோடக்ஸ் அன்லாக் ஆகி பாய்சனுடைய இம்யூனிட்டி ரேபிடா இன்க்ரீஸ் ஆச்சு. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால நியூரோடாக்சினை என் உடம்புல ஏத்தி செக் பண்ணி பார்த்தேன். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பாய்சன் என்ன அஃபெக்ட் பண்ணல. அடுத்த நாளே பிரின்சிபல் இவான் வந்துட்டு செகண்ட் நியூட்ரன் இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக ஷானா கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா லேபுக்கு போயிட நியூட்ரன் ஜீனை இன்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவளுடைய பாடியை செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக், நீ ஆர்டினரி லெவல் செகண்ட் ரேங்க்ல தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி 6th ரேங்க் ஜம்ப் பண்ணுன்னு கேட்க உடனே ஷான் வந்துட்டு, நான் பாடி டெம்பரிங் டெக்னிக் மூலியமா என்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஜெல்லி ஃபிஷ் கிங்குடைய வாட்டர் கண்ட்ரோல் பவரை வச்சு கியூவையும் பிளட்டையும் மேனிபுலேட் பண்ணி இப்படி மாத்தணும்னு சொல்ல இதை கேட்ட பிரின்சிபலும் வாய் அடிச்சு போயிட்டாங்க. நீ உண்மையிலேயே செம டேலண்ட், உன்னுடைய பிசிக்ஸ் வந்துட்டு இப்ப வேற லெவல்ல இருக்கு. ஃபியூச்சர்ல ஹியூமானிட்டியோட டாப் ஃபைட்டரா நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. இவகிட்ட எவ்வளவு ஜீனை தாக்கு பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீனை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோல்டன் விங்டு டீமன் பட்டர்ஃபிளை, செகண்ட் ஆர்மர்டு எர்த் டிராகன், தேர்ட் வந்துட்டு கேமோஃபிளாக், ஃபோர்த் வந்துட்டு ஹெல்ஃபயர் லிசர்ட், ஃபிஃப்த் வந்துட்டு அன்டெட் ஸ்லக். உடனே இவான் வந்துட்டு இது இன்ஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்ல ஷானோ ஓகேன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்மர்டு எர்த் டிராகனுடைய ஜீனை இன்செர்ட் பண்ண உடனே ஷானுடைய ஓன் ஜீன் வந்துட்டு அதை அடிச்சு துவம்சம் பண்ணி நியூட்ரிஷனா எடுத்துக்குது. அதே மாதிரி தான் ஹெல்ஃபயர் லிசார்ட், கேமோஃபிளாக், அப்புறம் அந்த கோல்டன் விங் பட்டர்ஃபிளை எல்லாத்தையுமே நியூட்ரிஷனா எடுத்துக்குது. கடைசியா இன்ஜெக்ட் பண்ண அந்த ஸ்லக் மட்டும் அவ கண்ட்ரோலுக்கு வேலை செய்யற மாதிரி அடிமையா மாறிடுது. இதை பார்த்த இவான் வந்துட்டு இவளுடைய பாடி வாட்டர் டைப்பை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு டவுட் ஆகி இன்னொரு 3 வாட்டர் டைப்பை இன்ஜெக்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க உடனே ஷான் வந்துட்டு வைரஸ் இல்லாத மாதிரி திம்முன்னு இருக்குன்னு சொல்ல ஆக்சுவலா அந்த 3 வாட்டர் டைப்பும்
நியூட்ரிஷனா தான் மாறி இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவளால இப்போதைக்கு 2 மியூட்டன் ஜீனை தான் அப்சர்வ் பண்ண முடியுது. உடனே இவான் வந்துட்டு இன்னும் நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல, இப்போதைக்கு உன்னுடைய லிமிட் வந்துட்டு 2 மியூட்டன் ஜீனை தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா நீ மட்டும் உன்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டானா இந்த லிமிட்டை உன்னால பிரேக் பண்ண முடியும். இதே நேரத்துல பிரின்சிபல் வந்துட்டு ஃப்ரெஷ்மனுடைய காம்படிஷனை தள்ளி போட்டிருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா இந்த செமஸ்டருடைய எண்ட்ல நாங்க வச்சிருக்கோம். உடனே ஷானை பார்த்து அதுல நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 5ல வரும்னு எதிர்பார்க்கறேன். அப்படி நீ வந்துட்டனா வின்டர் ஸ்பெஷல் ட்ரைனிங் கேம்புக்கு நீ போலாம். பதிலுக்கு அவளும் நான் என்னுடைய பெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னா இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சூ வந்துட்டு திரும்ப எங்க வீட்டுக்கு வந்திருந்தா சாரி உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு சொல்ல பதிலுக்கு ஷானு நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போ வேணுமாலும் வீட்டுக்கு வரலாம். உடனே சூ கையில இருக்க ஷாப்பிங் பேக்கை பார்த்துட்டேன். எதுக்கு இவ்வளவு பேக்னு கேட்க என்னுடைய ஃபேமிலி ட்ரெஸ் ஷாப்ல நியூ கலெக்ஷனா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல கப்புள்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், இப்போ போய் போட்டுட்டு வாங்கன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க அவங்க வந்த உடனே அப்படியே போஸ்ட் கொடுங்கன்னு சில போட்டோஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இந்த போட்டோஸ என்னுடைய ஆன்லைன் ஸ்டோர்ல மாடல் ஷாட்க்கு போட போறேன். இந்த கலெக்ஷன் எல்லாம் சீக்கிரமா செல் ஆக போகுது. இதை கேட்ட ஷானும் அப்ப இதுதான் உன்னுடைய பிளானான்னு கேட்க பதிலுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சைட்ல ஒரு சின்ன பிசினஸ் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறான். ஃபைனலி போட்டோ ஷூட் எடுத்ததுக்கு அப்புறம் டைனிங் டேபிளுக்கு சாப்பிட போனோம். அப்பதான் ஷான் வந்துட்டு சென் நாங்க ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு மோசமான சீனியரை பார்த்தோம். அவ வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை காட்டி எங்க கிட்ட இருக்க ஷாப்பிங் பேக்கை ஸ்நாச் பண்ண பார்த்தா. நல்ல வேலையா அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தி என்னை ரெகனைஸ் பண்ணிட்டான். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, இல்லைன்னா எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருப்பாங்க. உடனே சூ வந்துட்டு அது வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி என்னுடைய காஸ்மெட்டிக் எடுத்துட்டு போனாங்களா அதே சீனியர் தான். அவ திரும்பவும் என்ன டார்கெட் பண்றா. என்னாலதான் இன்னைக்கு ஷானும் அவகிட்ட மாட்டியிருப்பா. இதனால கோவப்பட்ட சென்னும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவங்க கிட்ட போய் பேசலாம். பதிலுக்கு சூவும் விட்டு தள்ள அவ ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் அதே ஸ்டூடெண்ட் யூனியன்ல பெரிய பொசிஷன்ல இருக்கான். நமக்கு எதுக்கு வம்பு. இதை கேட்டு ஷானும் நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம கூட தான் சென் இருக்கானே. உடனே நாங்க எல்லாருமே செகண்ட் இயர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு போனோம். அங்க இருந்த மத்தவங்க எல்லாரும் இது இந்த ஃப்ரெஷ்மன் கிங் சென் தானே, அவன் இங்க என்ன பண்றான், ஒருவேளை சண்டைக்கு வரானோ அப்படிங்கிறப்போ உடனே சூ வந்துட்டு கையை காட்டி அந்த ரெட் ஹேர் பொண்ணுதான் சிக்யூ அப்படிங்கிறப்போ சென் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ வாங்கிட்டு இன்னும் திருப்பி தரலையாமே, அது உண்மையான்னு கேட்க பதிலுக்கு அவளும் என்னது வாங்கிட்டு தரலையா, நான் என்ன திருடியா, யூஸ் பண்ணிட்டு தரலான்னு இருந்தேன், இதுக்கு போயிட்டு இவ்வளவு சீன் போடுறீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் ஃப்ரீயா வாங்கலையே, அதுக்கு பதில் என்னுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ கொடுத்திருக்கேன். இதை கேட்டு காண்டா நச்சு வந்துட்டு நான் உனக்கு கொடுத்தது பிராண்ட் நியூ புதுசு, ஆனா நீ எனக்கு கொடுத்தது வெறும் காலி டப்பா. பதிலுக்கு ஜிகியும் நான் உன்கிட்ட கொடுக்கும்போது அதுல நிறைய இருந்துச்சு, உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபிஃபி கிட்ட கேட்டு பாரு, அவதான் சாட்சி அப்படின்னு சொன்னா நிலைமை கைமீறி போறத பார்த்து சென்னும் அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டரை பார்த்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்றது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற ரூல்ஸ் தானே, அப்படி பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வீக்கா இருக்கவங்களை எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் கரெக்டான்னு கேட்க உடனே இன்ஸ்ட்ரக்டரும் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது அப்படி வேலை செய்யாது, வீக்கா இருக்கவங்க யார வேணா சேலஞ்ச் பண்ணலாம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கவங்க வீக்கா இருக்கவங்க கூட சண்டை போடணும்னா அந்த பர்சன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லாம சண்டை போடுற 2 பார்ட்டிஸும் சேம் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டை வெட்டா வைக்கணும். யாரு வின் பண்றாங்களோ அவங்க அந்த கிரெடிட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். உடனே ஹீரோ வந்துட்டு அப்ப நான் இதுல சேலஞ்ச் பண்ணலாம் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம. பதிலுக்கு ஜிகி வந்துட்டு உனக்கு பிசிக்கல் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு, நான் வெறும் ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் தான். பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு நான் உன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு பதிலா உன் கூட சண்டை போட போறது ஷான் தான். இது கேட்டு சூ வந்துட்டு அவளால அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல உடனே ஷானும் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாசா ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆக ஃபர்ஸ்ட் இயருடைய ஜீனியஸ் கிளாஸஸ் சேர்ந்த ஷான் வந்துட்டு செகண்ட் இயர் ரெவல்யூஷன் காலேஜ் சேர்ந்த ஜேகியூ சேலஞ்ச் பண்றான். இதை கேட்டு அந்த சீனியரும் காண்டாயிட்டு இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு கான்பிடன்ட் வந்துச்சு, என்ன அவ்வளவு ஈஸியா பீட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாலும் அடுத்த நிமிஷமே ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆன அந்த சீனியரும் சேலஞ்ச் பண்றான்னு முடிவாயிடுச்சு. வெட்ட கொஞ்சம் அதிகமா வைக்கலாமான்னு சொல்லிட்டு 10 கிரெடிட் பாயிண்ட்ஸ் சொல்ல ஷானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே சேலஞ்சும் ஸ்டார்ட் ஆக ஷானும் வேகமா அட்டாக் பண்ண போறான். இதே நேரத்துல அந்த சீனியரால கொஞ்சம் கூட நகர முடியல, ஏன்னா நம்ம ஷானால தான் ஆப்போனன்ட்டுடைய பிளட்டையும் கியூவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை பயன்படுத்தி அவளை அசை விடாம பண்ணி அடிச்சு ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆக உடனே அந்த சீனியர் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜிகியுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். உன்னுடைய ஆளை யாரோ அடிச்சிட்டான்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நான் உடனே வரேன்னு சொல்றான். உடனே காலை கட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயும் அட்வான்ஸ்டு ட்ரைனிங் ரூம் காட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் வந்துட்டு டே அங்க பாருங்கடா, அது நீமோ இதானே 7th ரேங்க் கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு நடுவுல அசையாம நின்னுட்டு
இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ரியாக்ஷன் கேப்சியூல்ல அவ எஸ் ரேங்கி அப்படின்னு பண்ணிட்டான். அது மட்டுமா, யோசியான பாரு, அந்த மென்டல் கேப்சியூல்ல ஆல்மோஸ்ட் 1 மினிட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்கறாரு. ஃப்ரெஷ்மேன் காம்படிஷன் வந்துட்டு ஜான் 18க்கு மூவ் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட லீ மொழியும் அந்த சென்னை பீட் பண்ண போறேன்னு நினைச்சாலே என்னோட கையெல்லாம் ஊறிட்டு இருக்கேன். நான் ஆர்டினரி லெவல் 6 அப்ளைன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல 7th ரேங்க் அப்ளைன் பண்ணிடுவேன். ஆனா அந்த சென் வந்துட்டு இன்னும் எந்த ஒரு ஜென்ஃபியூஷனும் அப்ளைன் பண்ணல. அவன் எனக்கு சரியான மேட்ச் கூட கிடையாதுன்னு சொல்லலாம். இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவன் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணி அவனுடைய டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டான். இதே நேரத்துல ஜிவி வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரைனிங் உடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்குதான். ஆனா நம்ம கிளாஸ் உடைய டாப்பரான ஷான் இங்க இல்ல. ஒருவேளை ஆப்சென்டா இருப்பாலும் டீச்சர் கிட்ட கேட்க பதிலுக்கு அவரும் ஏதோ ஒரு எமர்ஜென்சிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கேட்டிருக்கான். உடனே அந்த இடத்துக்கு ஓடி இருந்த ஸ்டூடெண்ட்டும், டேய் எல்லாரும் சீக்கிரம் கீழே வாங்க, நம்மளுடைய காலேஜ் டாப்பர் ஷானும் ஃப்ரெஷ்மேன் கிங் சென்னும் டாக் டீம் போட்டு சீனியர்ஸை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது செகண்ட் இயருடைய கேம்பஸ் பியூட்டி ஜிக்கி வந்துட்டு அடி வாங்கி தரையில விழுந்து கதறிட்டு இருக்கான். உடனே ஃபிஃபி வந்துட்டு எதுக்கு இவ்வளவு ஃபோர்ஸா ஃபேஸ்ல அடிச்சேன்னு கேட்க, உடனே ஷான் வந்துட்டு ஐம் சாரி, நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்ல, உடனே சூ அவ கைய பிடிச்சு எடுத்து அவ வீக்கா இருந்ததுனால மேட்ச்ல அவ தோத்துட்டான். நீ ஒரு தப்பும் பண்ணல, அவர்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உடனே ஃபிஃபி வந்துட்டு ஷானுடைய கைய பிடிச்ச இவளை இன்ஜூர் பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா, அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் கையை தட்டி விட்டு அவ வீக்கா இருந்ததுனால தோத்துட்டான். இன்கேஸ் நீ இப்படியே புஷ் பண்ணிட்டு இருந்தனா எனக்கு வேற வழியே இல்ல, உன் கூட நானே தான் சண்டை போடணும் போலாம். இதை கேட்ட ஃபிஃபியும் தெனாவட்டா ஃப்ரெஷ்மேன் கிங் டைட்டில் அப்ளைன் பண்ணதுனால உன்னை யாராலும் தொட முடியாதுன்னு நினைச்சான். முடிஞ்ச என் கூட சேலஞ்ச் பண்ணி என்னோட ஃபேஸையும் ஸ்மாஷ் பண்ணுன்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒரே பஞ்ச் தான் நாக் அவுட் ஆயிட்டா. அடுத்த நிமிஷமே ஜேக்கியுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரேன். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிலைமையை பார்த்துட்டேன். ஏ ஜூனியர், ஒரு பொண்ணை போய் இந்த அளவுக்கு வேகமா அடிச்சிருக்கேன், உனக்கு என்ன அவ்வளவு தைரியமான்னு கேட்க, பதிலுக்கு சென் வந்துட்டு உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸ புள்ளி பண்ணும்போது நீ எங்க போன, உன் ஆளுக்காக பழி வாங்கணும்னா இப்பவே என் கூட மோது, இல்லனா என்னுடைய நேரத்தை வீணாக்காத, வழியை விடு. இதை கேட்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜின்னும் சரி, இந்த சேலஞ்சுக்கு 300 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், உன்கிட்ட அவ்வளவு இருக்கான்னு கேட்க, பதிலுக்கு சென்னும் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட ஜிவி வந்துட்டு மனசுக்குள்ள அவன் என்ன பைத்தியமா இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அந்த ஜின் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 7th ரேங்க். உடனே அந்த ஜின் வந்துட்டு ஒரு லைன் ஜென்ஃபியூசரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த பயாலஜிக்கல் பிரஷரை தாக்கு பிடிக்க முடியாம எல்லாருமே பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் இவனை எதிர்த்து எப்படி சென் ஜெயிக்க போறான்னு யோசிக்க, இதே நேரத்துல அந்த ஜின்னும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அவனும் கேஷுவலா அசையாம நிக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த ஜின்னுடைய கைதான் பிரேக் ஆகுது. சேலஞ்ச் ஓவர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரே கிக்ல அவனை ஸ்டேஜ்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக்ல நிக்க, நீமு வந்துட்டு அந்த சென் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆர்டினரி லெவல் 7th ரேங்க்ல இருந்தவனையே டிஃபீட் பண்ணிட்டான். நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், நான் நாளைக்கு செகண்ட் ஜென் ஃபியூஷனா பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ உடனே சென் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னான். இன்னையில இருந்து பெய்ட் ப்ராக்ஸி ஃபைட்டிங் ஆரம்பிக்கிறேன். சீனியரா இருந்தாலும் சரி, ஜூனியரா இருந்தாலும் சரி, எனக்கு தேவையான கிரெடிட் பாயிண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இதை கேட்ட யோஜிங்கும் எவ்வளவு மாசா பேசுறான், பேசாம எனக்கு டிசிபிளா போயிடலாம் போலயே அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல ஸ்டூடெண்ட் யூனியன் கவுன்சில் வந்துட்டு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு அந்த சென் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாரும் முன்னாடியும் கொடுத்திருப்பான். பதிலுக்கு அந்த பிரசிடென்ட்டும் அவன் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கான். ஃபியர்னா என்னன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சூக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராக்ஸி ஃபைட் கிளைண்ட்டை அவ தான் கூட்டிட்டு வந்தா. கிளைண்ட்டுடைய பேரு ஹூ. அவங்கள செகண்ட் இயர்ஸ் இந்த சீனியர் ரெகுலரா புள்ளி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிளாத்ஸையும் பேக்கையும் ஸ்நாச் பண்ணிருக்காங்க. அவளுக்கு சப்போர்ட்டா அவளுடைய பிரதர் ஜியா இருக்கான். அவன் தான் ஸ்டூடெண்ட் யூனியன்ல ரொம்ப பாப்புலர். இந்த ஜாப்க்கு நான் 11 கிரெடிட்ஸை சார்ஜ் பண்ணேன். அதுல 1 கிரெடிட்டை சூக்கு கொடுத்தேன் ரெஃபரல் ஃபீயா. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவ என்ன பார்த்து என்னுடைய பிரதர் யாருன்னு தெரியாம மோதுறான். அவன் ஸ்டூடெண்ட் யூனியன்ல பெரிய ஆளா இருக்கான். தேவையில்லாம உனக்கு நீயே குழியை தோண்டிக்காத. இது எதையுமே நான் கண்டுக்கலன்னு தெரிஞ்சதும் அவ பயந்து போய் என் ஃபேஸ்ல மட்டும் அடிச்சிடாதான்னு சொல்ல, பதிலுக்கு நானும் கவலைப்படாத, உன்னை அவ தான் டேக் கேர் பண்ணிக்க போறான்னு ஷானை காட்டேன். இதை பார்த்து அவளும் என் மேல சின்ன கேள்வி இருந்தா கூட என்னுடைய பிரதர் உங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்ல, இதே நேரத்துல ஒரு சத்தம் என்னுடைய சிஸ்டர் மேல கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேட்க, ஆக்சுவலா அவளுடைய பிரதர் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 7th ரேங்க். உடனே அவ வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல, ஆனா அவங்க என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஜியாவும் சென் நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்ட, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா. உடனே ஹீரோ வந்துட்டு ஷான் உன்னுடைய வேலையை முடின்னு சொல்ல, இதை பார்த்து அந்த சீனியரும் பிரதர் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஷானும் அவ பவர் யூட்டிலைஸ் பண்ணி
எதிர்க்க இருக்கவள அசைய விடாம பண்ண அதுக்கு ஜியாவும் அட்டாக் பண்ண வரான். உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண அதுக்கே அவன் மயங்கி விழுந்துடுறான். இதே நேரத்துல ஷானும் பிக் பண்ணி அவளை அடிச்சு நவுத்திட உடனே அந்த ஜியாவும் ஸ்டூடெண்ட் யூனியன் கவுன்சில இதை ரிப்போர்ட் பண்றான். அவனுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷர் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல இருந்துச்சு. இதை கேட்ட மத்தவங்களும் அதுக்காக தான் இவன் அவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான் போல. உடனே ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்டும் இப்போதைக்கு அவன் பவர் என்னன்னு தெரியாம யாரும் அவன் வழியில போக வேணாம். இன்கேஸ் அவன்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அதை வேர்பல் வார்னிங்கா கொடுங்க, அவன் கூட சண்டைக்கு போகாதீங்க. இதே நேரத்துல டீமா வந்துட்டு பிரின்சிபல் யுவானை மீட் பண்றாரு. இன்னர் கேம்பஸ்ல பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த சென்னைல அவன் ப்ராக்ஸி ஃபைட்டிங் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கான். உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கினாலும் கேட்க பதிலுக்கு அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த சென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்டா இருந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியனையே சர்பாஸ் பண்ணிருக்கான். இதே நேரத்துல அண்டர் கிரவுண்ட்ல அந்த குரோமன் வந்துட்டு நம்பர் 36 சைட்ல பயாலஜிக்கல் பேசேஜை கனெக்ட் பண்ணிருக்கான். இப்ப நம்மளால மியூட்டன்ட் பீஸ்ட ஒரிஜின் லேண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்க மியூட்டன்ட்டை தான் நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேசேஜ்க்கு சஃபிஷியன்டான மெக்கானிசம் இல்ல. ஒருவேளை அட்வான்ஸ் லெவல்ல இருக்க மியூட்டன்ட் பீஸ் வந்துட்டா இந்த இடமே கொலாப்ஸ் ஆயிடும். உடனே இந்த குரோமன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த ஸ்டிக்கை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பேசேஜை ஓபன் பண்றான். எல்லாருமே ஃபோக்கஸ் ஆகுங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ரொம்ப பெரிய பிரச்சனைல போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜை ஓபன் பண்ண அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மியூட்டன்ட் வருது. ஒரு வழியா ஆர்டினரி லெவல்ல இருக்க 300 மியூட்டன்ட் பீஸ்டுக்கு மேல டெலிபோர்ட் ஆகிட்டா பக்கத்துல இருக்க காப்ளினும் நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு அந்த குரோமனும் இப்போதைக்கு இந்த பேசேஜ் அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால அந்த பேசேஜை ஷட் டவுன் பண்ண அதுக்குள்ள இருக்க மியூட்டன்ட் பீஸ்ட் அந்த பேசேஜை கீழ்ச்சி எரிஞ்சிட்டு உள்ள வருது. இதை பார்த்தா காப்ளினும் ரெட் கார்டும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நம்ம ஒரு ப்ரூட்டலான பேட்டிலுக்கு ரெடி ஆகும்னு சொல்ல அந்த இடத்துக்குள்ள வந்தது 19 ஃபாக்ஸ். அவன் வந்துட்டு இதுதான் இந்த லெஜெண்டரி எர்த்தான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.